ट्रेन का डिले, कुछ तो ट्रेन डिले हो गई थी और उसके अलावा कुछ एक्स्ट्रा टिकट्स थी जो कि लोगों ने उस टाइम पे परचेज करी थी। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. இன்னைக்கு பரபரப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னா சம்பவம். இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னா டெல்லி தலைநகரத்துல ஸ்டாம்பேட் ஆகி நிறைய பெண்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு சஞ்சய் என்ற ஒரு நபர் தன்னோட சிஸ்டர் இந்த அளவுக்கு இறந்து போயிட்டாங்கன்னு ஆதங்கத்தோட ஒரு வீடியோ போட்டு பொதுமக்களுக்கு வைரல் ஆக்கினது இந்த வீடியோ எப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆனதோ உடனே என்டையர் டெல்லி வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்கப்பட்டது. இது வரைக்கும் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. கும்பமேளாவில் வந்து எப்படி ஸ்டாம்பேட் ஆகி மக்கள் இறந்து போனாங்க, 3-4 டைம்ஸ் வந்து அங்கே ஃபயர் இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 45,000 crores people எக்ஸ்பெக்டட். அந்த அளவுக்கு அங்க உலகத்திலே யாராலையும் இந்த அளவுக்கு சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னது இந்தியா. உண்மைதான். ஏன்னா மற்ற கண்ட்ரியில சேர்க்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனா இங்க பாதுகாப்பு கொடுக்குறன்னு சொல்லியும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. நிறைய இடத்துல ஸ்டாம்பேட் ஆகி மக்கள் இறந்து போனாங்க. அடுத்தது அதே ஸ்டோரி தான் இன்னைக்கு டெல்லி தலைநகரில், அதுவும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய மக்கள் வந்து ஸ்டாம்பேட் ஆகி பெண்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இது எதனால இறந்து போனாங்க, இதுக்கு சிஆர்பிஎஃப் என்ன சொன்னாங்க, இல்ல டிக்கெட்டு கவுண்டர்ல ஒரு போகியில் எத்தனை பேர், ஒரு 50 பேர் இல்லை ஒரு 100 பேர் இருக்கணுமா, அந்த அளவுக்கு மட்டும் தான் டிக்கெட் கொடுக்கணும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 100 டிக்கெட் கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு டெல்லி ரயில்வே டிக்கெட் கவுண்டர்ல. இதை சார்ந்து இன்னைக்கு முக்கியமான சில டீட்டெயிலை 10 நிமிஷத்துல உங்ககிட்ட நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த அளவுக்கு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் நீங்க பார்க்க முடியும். ஆனா டெல்லியில் நடந்த உண்மை சம்பவம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரெயினுமே அன்னைக்கு லேட்டா வந்திருக்கு. இன்னைக்கு சாட்டர்டே 8:30க்கு லேட்டா வந்திருக்கு. இப்போ இந்த நியூஸ்ல ரொம்ப வயலட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி கும்பமேளாவுக்கு புறப்படுறாங்க. எங்கிருந்து? டெல்லியில இருந்து கும்பமேளாவுக்கு அவங்க வரணும். ஸோ இந்த என்டையர் ஃபேமிலி 12 பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியோட ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பரோட பேர் வந்து சஞ்சய்ன்ற ஒரு நபர் அவங்க குடும்பத்தோட 12 பேர் கூட, இன்க்ளூடிங் அவங்க சிஸ்டரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி 1 or 2 பிளாட்ஃபார்ம்ல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பட் இங்க என்ன நடந்திருக்குன்னா, ரொம்ப நேரம் ஆயும் ட்ரெயின் வரவே இல்லை. காரணம், ஹெவி ரஷ் ஆயிட்டு இருக்கு. அந்த 1 or 2 பிளாட்ஃபார்ம்ல எக்கச்சக்கமான ரஷ் டெல்லியில. உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 ட்ரெயினுமே பிளாட்ஃபார்ம் 1 and 2 பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வந்து நிற்காது. நீங்க 12, 14, 15, 16ல வந்து நில்லுங்க, அங்கே இந்த ட்ரெயின் வரப்படும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கும்பமேளா போறதுக்கு, இல்ல கல்கத்தா போறதுக்கு, இல்ல நியூ டெல்லிக்கு போறதுக்கு, இல்ல அங்கிருந்து குர்காம் போறதுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம். ஸோ அந்த தருணத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இந்த ட்ரெயின் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வருதுன்னு சொல்றாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த 1 and 2ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே உடனே இந்த 12, 14, 15 பிளாட்ஃபார்த்துக்கு வராங்க. எப்படி வராங்க? ஸ்டேர்கேஸ்லயோ இல்ல அந்த லிஃப்ட்லயோ வரல. அவங்க அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி வராங்க. அங்க இருக்கக்கூடிய எலிவேட்டர் மேல ஏறி அவங்க என்ன சொல்றது, நார்மலா 1 or 2 இந்த மாதிரி 1-2 பொசிஷன்ல நின்று வரக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி ஜம்ப் பண்ணி அந்த 12, 13, 14, 15க்கு பிளாட்ஃபார்த்துக்கு
டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க ஒட்டுமொத்த மக்களும். இந்த தருணத்தில் தான் நிறைய பேர் வந்து இன்ஜுரி ஆயிருக்கு, நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. இந்த தருணத்தில் தான் அந்த பொசிஷனுக்கு அந்த பிளாட்ஃபாரத்தை மாற்றி வந்து நிற்கும் போது சஞ்சயோட சிஸ்டர் வந்து அந்த ஸ்டாம்பிங்கில் அந்த ட்ரெயின் வரும்போது, ஏன்னா ஆல்ரெடி டிலே ட்ரெயின் வந்து நிறைய டிலே ஆயிருக்குது. ஏன்னா கும்பமேளாவுக்கு போகக்கூடிய, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன கும்பமேளா லிங்க் ஏன் இங்கே வருது அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கங்க. கும்பமேளா போக வேண்டிய மக்கள் எல்லாருமே அன்னைக்கு இந்த 2 ட்ரெயினை விட்டா அவங்களால ரீச் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறா சஞ்சய், அவங்க ஒட்டுமொத்த அந்த 12 ஃபேமிலியும் கூப்பிட்டுக்கிட்டு ரயில்வேல ஏறத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த தருணத்தில் கொஞ்சம் கூட மூச்சு கூட விடாத அளவுக்கு ஸ்டாம்பிங் ஆயிருக்கு. அந்த ட்ரெயின்குள்ள ஏறாத வகையில் ரொம்ப பிரச்சனையாகி நிறைய இடத்துல டோர்களும் திறக்கப்படலை, சரியா விண்டோஸ் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த தருணத்தில் எக்கச்சக்கமான பெண்கள் வந்து ஸ்டாம்பிங் ஆகி இறந்து போயிருக்கிறாங்க டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல. ஸோ இந்த அளவுக்கு ஸ்டாம்பிங் நடந்து மக்கள் எப்படி இறந்து போனாங்க நீங்க பாத்தீங்கன்னா, பேக் டு பேக் அந்த ட்ரெயின் டிராவல் ஆயிருக்கணும். அந்த 2 ட்ரெயினுமே டிலே ஆயிருக்குது டியூ டு சம் ரீசன். ஸோ இங்க டிலே ஆயிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் டிக்கெட் வாங்குற மக்கள் எல்லாருமே கண்டினியூவா அந்த பிளாட்ஃபாரத்தில் ஜனங்க ரம்பிட்டே இருக்கிறாங்க, நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஈவன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாலெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டாலெல்லாம் நிறைய பேர் திருடி இருக்கிறாங்க, நிறைய பொருள்களை திருடி இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த கூட்டத்தில் எக்கச்சக்கமான பேர் வந்து வாட்சு காணாமல் போயிருக்கு, மொபைல் ஃபோன் காணாமல் போயிருக்கு, பர்ஸு காணாமல் போயிருக்கு, செயினுங்க காணாமல் போயிருக்கு. இந்த அளவுக்கு அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு அங்கே ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய மக்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சிஆர்பிஎஃப் யாரெல்லாம் லீவில் இருந்தாங்க, யாரெல்லாம் எந்த ஷிப்ல இருந்தாங்கன்னு இவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்துருந்தா கூட இந்த கண்ட்ரோலை வந்து ஒரு லிமிட் அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி யாரும் சாகாத அளவுக்கு காப்பாற்றிருக்க முடியும். ஸோ அங்கே மக்கள் ஏன் அந்த அளவுக்கு கூட்டிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த பிரயாக்ராஜுக்கு போகணும்னு. இந்த பிரயாக்ராஜ் என்னன்னா கும்பமேளா நடக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு மக்கள் டிராவல் பண்ணணும். இந்த இடத்துக்கு வரத்துக்காக தான் இன்னைக்கு இந்த டெல்லி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த அளவுக்கு கூட்டம் வந்து அலமோதிட்டு இருக்கு. இந்த கும்பமேளாவுக்கு வாழ்க்கையிலேயே முதல் முறையா போகக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இது ஏதோ 150 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, இல்லை 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் அப்படின்னு. இந்த சான்ஸை நம்ம எப்படி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏழப்பட்ட மக்கள் எக்கச்சக்கமான பேர், ஃப்ளைட் இருக்கிறவங்க ஃப்ளைட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க, கார் இருக்கிறவங்க காரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏழப்பட்ட மக்கள் எப்படி போவாங்க, அவங்க ட்ரெயினில் தான் போய் ஆகணும். ஸோ இந்த ட்ரெயினில் எப்படியாவது நம்ம ஒரு தடவையாவது வந்து இந்த கும்பமேளாவுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டு குடும்பமாக, ஒருத்தர் 2 பேரெல்லாம் கிடையாது, குடும்பமாக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டெல்லியிலேருந்து கும்பமேளாவுக்கு போகக்கூடியவங்க ஹரியானாவிலேருந்து, பஞ்சாப்லேருந்து, ஏன்னா டெல்லியிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி தான் பஞ்சாப் ஹரியானாலாம் இருக்கிறது. ஸோ பஞ்சாப் ஹரியானாவிலேருந்து அங்கே இருந்து ட்ராவல் பண்ணி டெல்லிக்கு வந்து டெல்லி சென்ட்ரல் இருந்து தான் இவங்க இந்த கும்பமேளாவுக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து அங்கே கூடி இருக்கிறாங்க. ஏன்னா 12th 13th வரக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து 16th பிளாட்ஃபாரத்துக்கு மாற்றி இருக்கிறாங்கன்றத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1500 ஜென்ரல் டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இந்த ஜென்ரல் டிக்கெட்னால இந்த அளவுக்கு மக்கள் வந்து இங்கே ட்ரெயின் போகியில பார்த்தீங்கன்னா 56 to 76 சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்டுக்கு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய டிக்கெட்டு அவ்வளோதான் இருக்கணும். இதே வந்து நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, 56லேருந்து 72 சீட்ஸு அவைலபிள். ஸோ இங்கே ரயில்வேல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 56லேருந்து 72 சீட்டு வரைக்கும் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா 300-400 சீட்டு டிக்கெட்டை வந்து சோல்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெறும் 50 பேர் 60 பேர் நிற்க வேண்டிய இடத்துல 200 பேர் எப்படி நிற்க முடியும்? இது ஒரு கேள்விக்குறியான ஒரு கொஸ்டின். ரயில்வேல ஆல்ரெடி தமிழ்ல கூட ஒரு படம் வந்திருக்குது. ஒரு பைக்ல எத்தனை பேர் டிராவல் பண்ணலாம்? 2 பேர் போகலாம் சார். 3 பேர் போனா? 3 பேர் போனால் போலீஸ் பிடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க. நீங்க ட்ரெயின்ல போனா இந்த கோச்ல டிராவல் செய்வீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃப்ரீ இல்லையா? ஆஃப் கோர்ஸ் எஸ். எப்போவாவது அன்ரிசர்வேஷன்ல போனதுண்டா? பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? 90 பேர் பயணம் செய்ய வேண்டிய இடத்துல 400 பேருக்கு மேல பயணம் பண்ணிருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க வித்அவுட் டிக்கெட்ல கூட போயிருந்திருக்கலாம். அப்போ உங்க டிக்கெட் செக்கர் என்ன பண்ணாரு? ஓவர்ஆல் சொல்லுங்க. டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ணா என்ன ஃபைன் சார்? ஃபைனோட சேர்த்து டிக்கெட் காசு. எக்ஸாக்ட்லி. 90 பேர் பயணம் செய்யற இடத்துல 400 பேருக்கு மேல டிக்கெட் கொடுத்திருக்கு, உங்களுக்கு என்ன ஃபைன் சார்? இந்த ரயில்வே போகியில எவ்வளவு டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் பண்ணமோ அவ்வளவு டிக்கெட் மட்டும் தான் சோல்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு மீறி டிக்கெட்டை சோல்ட் அவுட் பண்ணாக்கா கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ இந்தியன் ரயில்வே மேலேயும் இந்த நடவடிக்கையும் ஆக்ஷனும் கண்டிப்பா எடுக்கணும். காரணம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பைக்ல 2 பேர் தான் போகணும். 3 பேர் போனா டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்க, ஃபைன் போடுறாங்க. ஒரு ஆட்டோவில் 3 பேர் தான் போகணும். அதை மீறி நம்ம வேற ஏதாவது ஒரு பொருளை ஏற்றினாலோ இல்லை ஒரு 6 பேர் 5 பேர் அந்த ஆட்டோக்குள்ள உட்காந்தாலோ டிராபிக் போல் பிடிச்சி டிராபிக் போலீஸை பிடிச்சி நிற்க வச்சு அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. இந்த மாதிரி
ஹைவே ரோட்ல நடக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு இந்த மாதிரி வன்மையாக கண்டிக்கக்கூடிய அரசாங்கம் இந்தியன் ரயில்வேல இந்த அளவுக்கு ஸ்டாம்பிங் ஆகி பொதுமக்கள் இறந்து போறாங்க, இந்த அளவுக்கு டிக்கெட்டை சோல்ட் அவுட் பண்ணி ஒட்டுமொத்த சொசைட்டியை வந்து இவங்க நாசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா இந்தியன் ரயில்வே மேலேயும் கண்டிப்பா கடுமையான சட்டத்திட்டங்களை ஏற்றப்பட வேண்டும். அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் குறையப்படும். வெறும் 50 சீட்டு 60 சீட்டு சேல் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ட்ரெயின் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா 1500 பேர், நீங்க எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்க போகுது? உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம், இன்டர்சிட்டி ட்ரெயினை எடுத்துக்கலாம். நீங்க சென்னை டு கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். சிபிஇ இன்டர்சிட்டி ட்ரெயின் நம்பர் 12679. அந்த ட்ரெயின்ல நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் 22 கம்பார்ட்மெண்ட்ஸ் அவைலபிள், இன்க்ளூடிங் ஏசி, 2 டயர், 3 டயர் அண்ட் ஸ்பெஷல் கிளாஸ் அண்ட் பேண்ட்ரி. இது எல்லாம் சேர்த்தாவே உங்களுக்கு டோட்டலாக வருது 22 கம்பார்ட்மெண்ட்ஸ். இந்த 22 கம்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு கம்பார்ட்மெண்ட் நீ கணக்கு போட்டு பாருங்க, 70 சீட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 22 கம்பார்ட்மெண்ட் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1540 சீட்டு வரும். 1540 சீட்ல இதுல ரிசர்வேஷன் இருக்கு, ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கு, 2 டயர் இருக்கு, 3 டயர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கிளாஸஸ் இருக்கு. இதுல ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட்டை மட்டும் 1500 பேருக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது ஆன் வாட் பேஸ்ல இது இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியல. அப்போ ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறவங்க ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பண்ண டிக்கெட் என்ன ஆச்சு? அப்போ டோட்டலா ஒட்டுமொத்த மக்களும் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்ல, ரிசர்வேஷன் பண்ணாதவங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறினா டிடிஆர் எவ்வளவு ஃபைன் போடுவாரு, அவங்களை எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து தொடுத்துவாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருப்போம். ஸோ இன்னும் 2-3 இடத்துல இந்த ட்ரெயின் டிராவல் ஆகுது. 2-3 இடத்துலையும் மக்கள் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இறங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சென்ட்ரல்ல அங்க இருக்கக்கூடிய சிஆர்பி போலீஸ் வந்து இறங்குறாங்க. காரணம் என்னன்னா, இங்க அந்த தருணத்துல இறங்கும் போது மக்கள் வந்து இப்போ ஒரு டோர்ல 5 பேர் தான் போக முடியும், 3 பேர் தான் போக முடியும், 4 பேர் தான் போக முடியும்னு இருக்கும். பட் அந்த தருணத்துல 1000 பேர் அந்த டோர்ல வெளியே போகணும்னா அப்ப அந்த இடத்துல எத்தனை பேருக்கு இன்ஜூர் ஆகும், எத்தனை பேர் இறந்து போவாங்கன்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு நெக் மூமெண்ட் அங்க உருவாகுது. ஸோ இந்த சஞ்சய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி தன்னோட தங்கச்சி இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னு, இதுல குழந்தைங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, மாசமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மக்கள் அந்த நெரிச்சல்ல மாட்டிக்கிட்டு எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த நெருக்கத்துல சஞ்சய் சிஸ்டர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுக்குறாரு போலீஸ் கிட்ட. கிட்டத்தட்ட 18 பீப்புள் இந்த ஸ்டாம்பிங்ல இறந்து போயிருக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு மன உடைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட உறவினர்கள். இன்னைக்கு பிரைவேட் பஸ்ஸு, பிரைவேட் டிராவல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சீட்டு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் ஏற்ற முடியும். அந்த பிரைவேட் பஸ்ஸுக்காரங்க அந்த சீட்டுக்கு கெப்பாசிட்டி மீறி மக்களை ஏற்றிட்டு போனாங்கன்னா அந்த பிரைவேட் பஸ் டிரைவரை விட்டுருவாங்களா, இல்லை அந்த பிரைவேட் பஸ் ஓனரை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்களா கவர்மெண்ட்டு? அப்போ ட்ரெயினில் மட்டும் எதுக்கு இந்த மாதிரி விதிவிலக்கு? ஸோ ட்ரெயினில் 100 பேர் தான் ஏற முடியும்னா 100 பேர் சீட்டு தான், டிக்கெட்டு தான் கொடுக்கணும். அந்த 100 பேருக்கு மேலே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் மக்கள் அலோவ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு சிஆர்பிஎஃப் செக்கிங் இருக்கணும், அந்த அளவுக்கு சிஆர்பிஎஃபோட ஃபோர்ஸ் இருக்கணும், அந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். டிக்கெட்டை வாங்கின பிறகு டைரெக்டாக அவங்க ட்ரெயின்ல போய் எங்க உட்காரணுன்றது அவங்க சீட்டு கரெக்டா கைட் பண்ணி உள்ள அனுப்ப வேண்டியது இந்தியன் ரயில்வேயோட வேலை. ஸோ இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இந்தியன் ரயில்வேல டிராவல் பண்றாங்க. நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, அப்போ எதுக்கு இந்தியன் ரயில்வேவை ரன் பண்றீங்க? க்ளோஸ் பண்ணுங்க. உங்களால ரன் பண்ண முடியல, உங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னா பிரைவேட்டுக்கு கொடுங்க. பிரைவேட் கம்பெனி வந்து கண்டிப்பா இன்னைக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்களே. இன்னைக்கு ஆல்ரெடி நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல சென்ட்ரல்லாம் பாத்தீங்கன்னா ஹைடெக் கிளாஸ்ல உங்களுக்கு ஹோட்டல் ஓபன் பண்ண முடியுது, ஸ்டேயிங் கிளாஸ் ஓபன் பண்ண முடியுது, பாத்ரூம் வசதி எல்லாம் பண்ணி ஒரு ஹைடெக் முறையில் நீங்க நடத்துறீங்க. 1 ஹவருக்கு வந்து 700 rupees சார்ஜ் பண்றீங்க, 1 ஹவருக்கு வந்து 300 rupees சார்ஜ் பண்றீங்க. இதே மெத்தடை இந்தியன் ரயில்வே பிரைவேட் கம்பெனி கொடுத்தாக்க கண்டிப்பா நல்லா ரன் பண்ண முடியுமே. அப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு 18 பேர் இறந்து போயிருக்கிறவங்கள ஒரு மினிஸ்டரோட பையனோ, இல்ல ஒரு எம்எல்ஏயோட பையனோ, இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரோட பையனோ, இல்ல அம்பானியோட பையனோ, யாராவது இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஐபிங்க பசங்க இறந்து போயிருந்தாக்கா இன்னைக்கு சும்மா விட்டுருப்பாங்களா? இந்தியாவில் கும்பமேளா நடத்துறது ஒரு பெரிய விஷயம். 150 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்டிமேட் தெரியும், கிட்டத்தட்ட 45,000 crores people going to be gather in கும்பமேளான்னு வேர்ல்டுக்கே தெரியும், இந்தியாவுக்கு தெரியும், இந்தியாவோட அரசாங்கத்துக்கு தெரியும், நரேந்திர மோடிக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது ஏன்
இந்த மாதிரி ஒரு பெருமை கூற்றக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் நடக்குதுன்னா அப்ப பாதுகாப்பு எந்த வகையில் நடத்தி இருக்கணும், அப்ப எந்த அளவுக்கு சேஃப்டி மேனர் இருந்திருக்கணும், அப்ப எந்த அளவுக்கு நீங்க டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கங்க, ஃபிளைட் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கங்க, ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கங்க, இல்ல பிரைவேட் என்ஹெச்ஏ எடுத்துக்கங்க. அப்ப இது மூலியமா மக்கள் அந்த கும்பமேளாவுக்கு வராங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல. அப்ப எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சேஃப்டி பிரிகாஷன் பண்ணியிருக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் டிக்கெட் சோல்ட் அவுட் அதிகமாகுது, இது எல்லாமே போலீஸ் கண்காணிப்புக்கு போயிருக்கணும். பஸ் டிக்கெட் அதிகமாக சேல் ஆகுதா, ட்ரெயின் டிக்கெட் அதிகமாக சேல் ஆகுதா, இல்ல ஃபிளைட் டிக்கெட் அதிகமாக சேல் ஆகுதா, இல்ல கார் டிராவலிங் அதிகமாக ஹைவே ரோட்ல டோல்கேட்ல என்ட்ரி ஆகுதா அப்படின்னு இதெல்லாம் கண்காணிச்சு எந்தெந்த இடத்துல நம்ம பூத் போட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணுமோ அந்த இடத்துலலாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாக்கா இன்னைக்கு 18 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்கன்றது என்னோட கேள்வி. இப்போ டெல்லி டிசிபி வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா அவர் தெளிவா பேசியிருக்கிற பாயிண்ட் என்னன்னா, டெல்லி டிசிபியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கிரௌடுக்கு மீறி டிக்கெட்டை சோல்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே நாங்கள் இங்கே வந்தோம். இந்த மேட்ரு இப்போ 18 பேர் இறந்து போன இந்த சம்பவம், இந்த 2 ட்ரெயின்லையும் மக்கள் ஏறக்கூடிய இந்த சம்பவம் வெறும் பிட்வீன் ஒரு 10-15 மினிட்ஸ்ல நடந்த ஸ்டோரி தான். இந்த அளவுக்கு மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு டெல்லி डीसीपीए வந்து स्टेटमेंट கொடுத்திருக்கிறாரு. एक टाइम पे ट्रेन का डिले, कुछ तो ट्रेन डिले हो गई थी और उसके अलावा कुछ एक्स्ट्रा टिकट्स थी जो कि लोगों ने उस टाइम पे परचेज करी थी. இங்க இன்ஃபார்மே பண்ணாம எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருக்கு. இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாம போச்சா, இல்ல சிஆர்பிஎஃப்க்கு தெரியாம போச்சா, இல்ல இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம போச்சா? அப்ப டிக்கெட் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுது, எக்கச்சக்கமான டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கிறோமே, அப்ப அங்க க்ரௌட் அதிகமாகுமே அப்படின்னு அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிறவங்க ரயில்வே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கிளப்பினாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சினால தான் இன்னைக்கு டெல்லியில கிட்டத்தட்ட 18 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. This is purely statement saying that CRPF department is not worked properly. Not only CRPF, Indian Railway Management is not management system on board in the Indian Railway. So இந்த அளவுக்கு கூட்டம் நெரிச்சல் வரப்போது, இந்த அளவுக்கு கும்பமேளாவுக்கு டிராவல் பண்றாங்க, டிக்கெட் அதிகமாக சோல்ட் அவுட் ஆகுது, ஆன்லைன்ல பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இப்போ மெஜாரிட்டி இன்னைக்கு ஒரு 1000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுது, இல்லை ஒரு 2000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுது, இல்லை ஒரு 50,000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுதுன்னா அது ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். சடனா 1 லட்சம் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுது, 2 லட்சம் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுதுன்னா அப்ப பணம் வருது, டிக்கெட்டை வாங்கி போட்டுக்கிறாங்க, பணத்தை வாங்கி போட்டுக்கிறாங்க. பட் இந்த மக்கள் டிக்கெட் வாங்கினவங்க எப்படி பிரயாணம் பண்ண போறாங்க? சீட் இருக்கா இல்லையா, இல்ல டாய்லெட்ல உட்காந்து டிராவல் பண்ண போறாங்களா, இல்ல எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் விடணுமா விடக்கூடாதானே? இந்த சிஸ்டத்தெல்லாம் 1 ஹவர்ல பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ இங்க பணத்தை லாபத்தை பார்க்கக்கூடிய இந்தியன் ரயில்வே பொதுமக்கள் சேஃப்டியை கொடுக்கறது மறந்துட்டாங்க அப்படின்றது தான் என்னோட கேள்வி. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 18 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, சம்பந்தமே இல்லை. கும்பமேளா போயிட்டு நம்ம புண்ணியஸ்தானத்தில் போய் நம்ம பாவத்தெல்லாம் தீர்த்துட்டு வாழ்க்கையில் மறுபடியும் 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது நம்மளுக்கு இந்த தருணம் கிடைக்கும், நம்ம இந்த வருஷத்திலேயே பார்த்துடலாம் அப்படின்னு ஆசையாக வந்த 18 பேர் இறந்து போய் இன்னைக்கு பிணமாக இருக்கிறாங்க இந்த ரயில்வேல. கும்பமேளாவுக்கு போகிறோன்னு ஆசைப்பட்டு இன்னும் 150 வருஷத்துக்கு நம்ம உயிரோடு இருக்க போகிறோமா இல்லையான்னு தெரிஞ்சு இந்த கும்பமேளாவே அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பொதுமக்கள் வந்து ஆதங்கத்தோடு இருக்கிறாங்க டெல்லி மக்கள். ஸோ டெல்லியில் நடந்த இந்த உண்மை சம்பவம் இன்னைக்கு ஒட்டுமொத்த சேனல்லையும் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலையும் இன்னைக்கு வைரல் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இப்போ சிஆர்பிஎஃப் மேலே தப்பு இருக்கா, இல்லை டெல்லி போலீஸ் மேலே தப்பு இருக்கா, இல்லை இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் மேலே தப்பு இருக்கா, இல்லை நரேந்திர மோடி அவர்கள் மேலே தப்பு இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தான் தெரிவிக்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.